ரே ஆப்டிக்ஸில் எக்ஸசைஸ் 9.17 ஓகேவா. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேண்டலோட சைஸ் வந்து 2.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எதுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க அப்படின்னா, கான்கேவ் மிரருக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில் 27 சென்டிமீட்டரில் வச்சுருக்காங்க ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த மிரரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பாருங்கள் 36 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன கேட்காங்க அப்படின்னா, அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிரர் ஷுட் ஸ்க்ரீன் பி பிளேஸ்ட். அதை டேரெக்டாக இமேஜ் எங்கே விடுன்னு கேட்காம, மிரர்லேருந்து ஸ்க்ரீன் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் இமேஜ் விழும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனை எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்காங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இமேஜோட நேச்சர் அண்ட் சைஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட் என்னது கான்கேவ் மிரர். இப்போ கான்கேவ் மிரர் பிரின்சிபல் ஆக்சிஸில் கான்கேவ் மிரர் ப்ளேஸ் பண்ணிடுச்சு. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளோ 36 சென்டிமீட்டர். அப்போ இது டிஸ்டன்ஸ் வந்து 36 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் கேண்டிலோட சைஸ் எவ்வளோ 2.5 சென்டிமீட்டர். இந்த கேண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது 27 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 27 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுக்கு பிட்வீனில் தான் இருக்கும். அப்போ இங்கே வச்சலாமா 27 சென்டிமீட்டர் வச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஆர் போடுங்க. ஆர் வந்து என்னது 36 சென்டிமீட்டர். இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் என்னது -36 சென்டிமீட்டர். ஆர்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், எஃப் கண்டுபிடிக்கலாமா. எப்படி, ஆர் = 2f, அது ஃபோக்கல் லென்த்து. அப்போ எஃப் = 36/2. அப்போ எஃப் என்ன கண்டுபிடிச்சிடலாம் 18 கண்டுபிடிச்சிடலாம். இங்கே அதே மாதிரி தான் கான்கேவ் மிரர் அப்படிங்கும்போது ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவ். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நமக்கு கேல்குலேஷன் வரும், ஆன்சரும் நமக்கு வரும். இதில் தான் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பண்ண கேல்குலேஷன் எல்லாமே தப்பாயிடும், ஆன்சரும் தப்பாக தான் வரும் ஓகேவா. அப்போது கான்கேவ் மிரரில் ஃபோக்கல் லென்த் எவ்வளோ -18 மைனஸ் போடணும் ஓகேவா, மைனஸ் போடணும். நெக்ஸ்ட் வந்து இமேஜோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ 27 -27. ஏன் எல்லாமே ஏன் மைனஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா, கான்கேவ் மிரரில் நார்மலாக மிரர் எடுத்துக்கோங்க. மிரரில் பார்த்துக்கோங்க அப்படின்னா இந்த சைடு வந்து அதாவது லெஃப்ட் சைடு வந்து எல்லாமே நெகட்டிவ், ரைட் சைடு வந்து எல்லாமே பாசிட்டிவ் ஓகேவா. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு அபோவ் எல்லாமே பாசிட்டிவ், கீழே இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் ஓகேவா. அப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அப்போ இதை வச்சு நீங்கள் லென்ஸில் மிரரில் மட்டும் இல்லை லென்ஸ்க்காக தான் வரும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சம்க்கும் அதே மாதிரி வரும். இப்போ ஃபார்முலா என்ன, மிரரை பொறுத்த வரைக்கும் 1/f = 1/v + 1/u. இப்போ லென்ஸுக்கு மாறும், என்ன மாறும் இங்கே மைனஸ் மாறும் ஓகேவா. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ 1/v = 1/u + 1/u போட்டாச்சா. இப்போ நெக்ஸ்ட் என்னது, எஃபோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வியோட வேல்யூ தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து யூவோட வேல்யூ -27. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள். என்ன வரும் அப்படின்னா v = -54 ஓகேவா. v = -54 வருது. சரி, இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இமேஜோட ஹைட் கண்டுபிடிக்கணும். ஆப்ஜெக்டோட ஹைட் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, நம்மளுக்கு வந்து 2.5 சென்டிமீட்டர் சொல்லியிருந்தாங்க. அப்போ இமேஜோட ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி, இதுக்கு ஃபார்முலா என்ன, மேக்னிஃபிகேஷன் = மோஸ்ட்லி இந்த சம்ஸில் வந்து இந்த லெசனில் வந்து ஃபார்முலாஸ் வந்து கம்மி தான் ஓகேவா. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ 1/v = 1/v + 1/u மிரர், இதுவும் மோஸ்ட்லி இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை தாண்டி வேறு அந்த அளவுக்கு வராது. Magnification = height of the image divided by height of the object = -v/u. அதாவது இங்கே இருக்க ஹைட் வந்து என்னென்னா அந்த இமேஜோட ஹைட்டோ ஆப்ஜெக்டோட ஹைட்டோ, இங்கே இருக்க v/u அப்படின்னா இமேஜோட டிஸ்டன்ஸ், அதாவது மிரர்லேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, மிரர்லேருந்து ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இதுதான் -v/u ஓகேவா. மைனஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னது, இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. -v கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம 54 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ரெடி யாருக்குமே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே மைனஸ் சாரி, அப்போ இங்கேருந்து இன்னொரு ப்ளஸ் வரும் ஓகேவா. இது வந்து ப்ளஸ் வரும், +54. அப்புறம் டிவைடட் பை u என்னது -27. இமேஜோட ஹைட் ஆப்ஜெக்டோட ஹைட் எவ்வளோ 2.5 இன்னும் 2.5, இது இங்கே சரி வருமா, மேலே போயிடும். அப்போ நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு கிடைக்கும் நமக்கு இது -5 சென்டிமீட்டர், -5 சென்டிமீட்டர். சரி, இதோட முடிச்சிடலாம். ஆனால் கேட்டிருக்காங்க நேச்சர் அண்ட் சைஸ் கேட்டிருக்காங்க. நேச்சர் அண்ட் சைஸ் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஹைட்டு பாருங்கள், அதாவது ஹைட் அப்படிங்கும்போது இதுதான் நமக்கு ஹைட் ஓகேவா. நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா அது மேலே இல்லாமல் கீழே இருக்குதுன்னு அர்த்தம், அது இன்வெர்ட்டட் தலைகீழ இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா. இப்படி இந்த சைடு கீழே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கீழே -5 சென்டிமீட்டர் ஓகே, -5 முடிஞ்சுது, இன்வெர்ட்டட். இப்போ ஆப்ஜெக்டோட ஹைட் பாருங்கள் எவ்வளோ 2.5 சென்டிமீட்டர், அது இமேஜோட ஹைட் பாருங்கள் 5 சென்டிமீட்டர் ஓகேவா. அப்போ அதை விட இது பெருசு தானே, ஸோ அதனால் என்லார்ஜ் இன்வெர்ட்டட் ஓகே. சரி, இப்போ ரியல் இமேஜாக விர்ச்சுவல் இமேஜாக நமக்கு தெரியும். உங்களுக்கு கான்கேவ் மிரரில் வந்து எல்லா கண்டிஷனுக்குமே வந்து நமக்கு ரியல் இமேஜ் தான் கிடைக்கும், எக்ஸப்ட் ஒரு கண்டிஷன் வரைக்கும். இந்த ஒரு கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம மொத்தமாக பார்க்கலாம் ஓகேவா. சரி, அப்புறம் ரியல் ஏன் அப்படின்னா இந்த சைடு இருக்கிறதுனால, இந்த சைடு வருது நம்மளுக்கு, அதனால் ரியலு.
இன்னொன்று வச்சுக்கலாம், கான்கேவ் மிரருக்கு மோஸ்ட்லி ரியல் தான் வரும். அப்புறம் நெகட்டிவ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நெகட்டிவ் இருக்குது, அப்போ இந்த சைடு தான் நமக்கு கிடக்குது, அப்போ ரியல் சொல்லி வச்சிடலாம். சரி, இப்போ ஸ்க்ரீன் ஷுட் பி எங்கே வைக்கணும்? நம்ம 54 சென்டிமீட்டர் ஃப்ரம் த மிரர்லேருந்து நமக்கு 54 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம ஸ்க்ரீனை வைக்கணும். அவ்வளோதான். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு சம் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் ஆனால் என்ன, இங்கே கான்கேவ் அங்கே கான்வெக்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, அதே மாதிரி தான். ஓகே, பண்ணிட்டீங்களா? ஓகே, பண்ணலாம். 9.2 பண்ணலாமா? சரி, என்ன கொடுத்துருக்காங்க? நீடிலோட இங்கே கேண்டில் கொடுத்துருந்தாங்க, அவங்க நீடில் கொடுத்துருக்காங்க. நீடிலோட சைஸ் எவ்வளோ? 4.5 சென்டிமீட்டர், அதாவது ஹைட். ஓகேவா? இது எங்கே வச்சுருக்காங்க? கான்வெக்ஸ் மிரருக்கு முன்னாடி 12 சென்டிமீட்டருக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது? ஃபோக்கல் லென்த். அந்த மிரரோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ? 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அங்கே ரெட் சர்க்கிள் வச்சு கொடுத்துருந்தாங்க, இங்கே ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது? என்ன கேட்டிருக்காங்க? கிவ் த லொக்கேஷன் ஆஃப் இமேஜ் அண்ட் மேக்னிஃபிகேஷன். இமேஜோட லொக்கேஷன் கேட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லை அதோட மேக்னிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்கிரைப் வாட் ஹேப்பன்ஸ் அஸ் நீடில் இஸ் மூவ் ஃபர்தர் ஃப்ரம் மிரர். இப்போ மிரரில் இருந்து நம்ம நீடில் எங்கே தூரமாக நகட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? அது மீன்ஸ் என்ன ஆகும், நமக்கு இமேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இருக்குமா, இல்லை பக்கத்தில் கிடைக்குமா, தூரமாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? சரி, கான்வெக்ஸ் மிரர். இப்போ கான்வெக்ஸ் மிரர் ஃபஸ்ட்டு வரைஞ்சிடலாமா? பிரின்சிபல் ஆக்சஸ் வரைங்க. பிரின்சிபல் ஆக்சஸ் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி சம்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டு பார்த்து டயக்ராம் ப்ளேஸ் பண்ணிடுங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு, இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சரி, அப்போ கான்வெக்ஸ் மிரர் மிரர் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன? ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் ப்ளஸ் மிரர். இப்போ இந்த சைடு, அந்த சைடா? இந்த சைடு. ஓகேவா? அந்த சைடு இல்லை. ஃபோக்கல் லென்த் 15 சென்டிமீட்டர். சரி, இப்போ ரேடியஸ் சர்க்கிள் வச்சு நம்மளே போட்டுடலாம். அப்போ 2f தானே, அப்போ 30. நம்மளே அங்கே கொடுக்கல, நம்மளே போடலாம் 30. ஓகே, தென் அடுத்து என்னது? 12 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் கான்வெக்ஸ் மிரர். மிரரில் வந்து 12 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ இந்த சைடு எவ்வளோ வச்சுருக்காங்க? 12 சென்டிமீட்டரில் ஆப்ஜெக்ட் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டோட ஹைட் எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? 4.5. ஆப்ஜெக்ட்னா என்னது? நீடலோட ஹைட் எவ்வளோ? 4.5. இப்போ இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இங்கே எஃப் என்னது? யூ என்னது? 12 -12. ஏன் இந்த சைடு நமக்கு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம், ஸோ அதனால -12. அடுத்து என்னது? ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து என்னது? 4.5. அடுத்து வந்து ஃபோக்கல் லென்த் 15. முடிஞ்சுது. இப்போ இதை வச்சு ஃபார்முலா என்ன? 1/f = 1/v. நீங்கள் நினைக்கலாம் கான்கேவ்க்கு வேறு கான்வெக்ஸ் வேறு, இல்லை, எல்லாத்துக்குமே ஃபார்முலா இதுதான். 1/f = 1/v + 1/u. அது லென்ஸ்க்கு மிரருக்கு மாறும், அப்படி தான் தவிர மற்றபடி கான்கேவ் கான்வெக்ஸ் மிரருக்கு ஒரே இதுதான். அப்போ 1/f = 1/15 = 1/v - 1/12. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னது பார்த்து சொல்லியிருக்கோம், நம்ம வந்து ப்ளஸ் நெகட்டிவ் இதெல்லாம் பார்த்து நீங்கள் போடணும். 115 அப்படியே போடலாம். ஏன் இங்கே ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ், அங்கே ஃபோக்கல் லென்த் என்னாச்சு? நம்மளுக்கு நெகட்டிவ் கிடச்சிது. ஏன் இந்த சைடு இருக்கிறதுனால, நமக்கு இந்த சைடு இருக்கிறதுனால இங்கே ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ். பி வந்து அது தெரியாது நமக்கு, அந்த கண்டுபிடிக்க போகிறோம். யூ வந்து என்னது? -12. ஸோ -12 அப்படிங்கிறனால இங்கே போட்டோம், -1/12 போட்டுட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா v = 6.66. இங்கே ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது நீங்கள் போடணும். இங்கே ப்ளஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ v = 6.66 சென்டிமீட்டர். முடிஞ்சது. இப்போ இதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேக்னிஃபிகேஷன் = height of the image / height of the object = -v/u. அப்போ h high is equal to -6.66 / -12 × 4.5. ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அதை போட்டுக்கணும். அப்புறம் height of the image = என்னது? 2.5. ஓகே, அப்போ என்னது? நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் கிடச்சிருக்கு. இமேஜோட ஹைட் எவ்வளோ? பாசிட்டிவ் 2.5 கிடச்சிருக்கு. அப்போ மேலே தான், அதாவது இன்வெர்ட்டட். நெகட்டிவ் இருந்துச்சுன்னா இன்வெர்ட்டட் தலையில் கிடைக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் கிடைக்கிறதுனால எரெக்ட்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இன்வெர்ட்டட் ஆகலை, எரெக்டாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். இன்னொன்று ஆப்ஜெக்ட் என்னது? இமேஜ் வந்து +6.66 கிடச்சிருக்கு. அப்போ ஸோ அதனால இந்த சைடு கிடைக்குது. ஓகேவா? இந்த சைடு கிடைக்குது, அதாவது மிரரோட ரைட் சைடு கிடைக்குது. ஸோ அதனால பாசிட்டிவ். அப்போ இங்கே என்னது? விர்ச்சுவல். சரியா? இமேஜ் என்னது? விர்ச்சுவல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்னது? ஆப்ஜெக்டோட ஹைட் பாருங்கள் 4.5 இருக்குது. இங்கே இமேஜோட ஹைட் பாருங்கள் 2.5 இருக்குது. ஸோ இப்போ அதோட கம்மி தானே, ஸோ அதனால் டிமினிஸ்ட். அப்போ இமேஜ் கிடைக்கிற இமேஜ் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ வேறு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மிரரில் இருந்து நம்ம ஆப்ஜெக்டை நகர்த்தணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் இமேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது நீடில் மூவ் அவே ஃப்ரம் த மிரர், அது ஆப்ஜெக்டை நம்ம மிரர்லேருந்து நகர்த்தணும் அப்படின்னா, தூரமாக நகர்த்தணும் அப்படின்னா, அவே பண்ணோம் அப்படின்னா இமேஜ் வந்து நமக்கு என்னாகும்? தள்ளி போகும். அதே நேரத்தில் சைஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா கண்டிஷனுமே கிட்ட கண்டிப்பாக இல்லை. கான்கேவ் வேறு மாதிரி இருக்கும், கான்வெக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது அதே மாதிரி
எஃப்ல வச்சா எப்படி இருக்கும், இன்ஃபினிட்டில் வச்சா எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம மொத்தமாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இது வந்து என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நெக்ஸ்ட் சம். ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ இதுவும் நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் ஆன் a principal axis of concave mirror at a distance of 1.5 focal length. The image will be at. அதே மாதிரி தான் கான்கேவ் மிரரில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். எவ்வளோ 1.5 focal length டிஸ்டன்ஸில் வைக்கிறோம். இமேஜ் எங்கே கிடைக்கும் இப்படி கேட்டிருக்காங்க. இவங்க வந்து நம்பர்ஸ் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் வேரியபிள்ஸாக கொடுத்துருக்காங்க. எப்படி 1.5f அப்படி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 3fஆ, மறுபடியும் 1.5fஆ, -1.5fஆ, 3fஆன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட் என்ன சரி நம்ம டயக்ராம் ப்ளேஸ் பண்ணோம். எப்படி கான்கேவ் மிரர் இருக்குது, பிரின்சிபல் ஆக்சிஸ் கான்கேவ் மிரர் ப்ளேஸ் பண்ணியாச்சு, ரேடியஸை கர்வ் வச்சு ஃபோக்கல் லென்த். ஓகேவா? சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு 1.5. ஏன் மைனஸ் நம்மளுக்கு இங்கே, ஏன்னா கான்கேவ் மிரர் இந்த சைடு தான் நம்ம வைப்போம், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்ன நெகட்டிவ், -1.5. சரி, -1.5f. ஓகேவா? b தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன, 1/f = 1/v + 1/u. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவ் போடுறோம் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு என்னது, கான்கேவ் மிரர் என்னது லெஃப்ட் சைடில் தான் நமக்கு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவ். ஸோ -1/f = -1/-1.5f + 1/v. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுங்கள், என்ன கேல்குலேட் பண்ணுங்கள், கேல்குலேட் பண்ணிவிட்டு v = -3fன்னு கிடைக்கும். ஓகே, v = -3fன்னு கிடைக்கும். அப்போ அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்ன நம்மளுக்கு, -3f, ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். அப்போ சிம்பிளாக இருக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஆக்சுவலாக நீங்கள் என்னென்னா எல்லா சம்மாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு இந்த டாபிக் வந்து டவுட்டாக இருக்குது, மிரர் டாபிக் டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேவா? இல்லாட்டி எந்த சம் வந்து டவுட்டாக இருக்கோ அதை மட்டும் பாருங்கள், எல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் a distance of 40 cm from a concave mirror. அதே மாதிரி தான் என்ன கொடுத்துருக்காங்க, கான்கேவ் மிரரில் இருந்து ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்காங்க, 40 cm வச்சுருக்காங்க. மிரரோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ, 15 cm. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன, இப்போ ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்பிளேஸ்டு த்ரூ a distance 20 cm. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணுறோம், கொஞ்சம் நகர்த்துறோம். எவ்வளோ, 20 cm டுவர்ட்ஸ் மிரரை நோக்கி 20 cm நகட்டுறோம். அப்படிங்கும்போது இமேஜ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ ஆயிருக்கும்னு கேட்டுருக்காங்க. அப்போ 2 times ஆச்சா, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு திருப்பி நமக்கு ஆப்ஜெக்ட் வைக்கும்போது இமேஜ் எங்கே கிடைக்கும்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வைக்கும்போது செகண்ட் டைம் இமேஜ் எங்கே கிடைக்கணும். இப்போ இது 2 இமேஜையும் வந்து நம்ம வந்து, அதாவது 2 இமேஜ்க்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் இமேஜ் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அப்போ ஈஸியாக இருக்கா? என்னாச்சு, கான்கேவ் மிரர், ஃபோக்கல் லென்த், ஆப்ஜெக்ட் வச்சு ஃபஸ்ட்டோடைய, அதாவது ஃபஸ்ட் டைம் வைக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பாருங்கள், u = 40, -40. ஏன் 40, கான்கேவ் மிரர்னால -40. அப்போ f = 15. ஏன் -15, கான்கேவ் மிரர்னால -15. ஏன் எல்லாமே நமக்கு இந்த சைடு கிடைக்கும். ஸோ அதனால தான் -15. v = என்னன்னு தெரியாது. இப்போ செகண்ட், அதாவது செகண்ட் டைம் இப்போ நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ 20 cm டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், நமக்கு 40 - 20 அப்படிங்கும்போது 20ல் இருக்குது. அப்படிங்கும்போது 20ன்னு போட்டுட்டு u = 20ன்னு போட்டு -20. இப்போ சப்போஸ் அவங்க வந்து 20ன்னு கொடுக்காம டிஸ்பிளேஸ்டு த்ரூ a distance of 15 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 15னா என்னாச்சு, இப்போ 40 - 15 = எவ்வளோ, 25. ஓகேவா? அப்போ 25 தான் நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். நீங்கள் இங்கே இருக்க 20 அப்படியே தூக்கி போட்டக்கூடாது. ஓகேவா? என்ன எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கோ அதுலேருந்து இதை ஒரிஜினல் வேல்யூ மைனஸ் பண்ணணும். -20 = அப்புறம் எஃப் சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகாது. ஏன், அதே மிரர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் தான் நம்ம நகர்த்தி வச்சுருக்கோமே தவிர ஃபோக்கல் லென்த் மிரரோட அதே தான். அப்போ -15 v = கொஸ்டின் மார்க். அடுத்து என்னது, ஃபார்முலா போட்டுடலாமா, 1/f = 1/v + 1/u. இதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டைமுக்கு வியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, v = -24 இருக்குது. இப்போ செகண்ட் வேல்யூக்கு அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்படின்னா v = -60. -60யா? அவ்வளோதான். இப்போ அந்த ரெண்டுமே அதாவது மைனஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் கான்கேவ் மிரர் அப்படின்னா இங்கே -24 கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் -60 கிடச்சிருக்கு. இப்போ 2 இமேஜ்க்குள்ளே டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 36. அப்போ இதுதான் என்ன சொல்லணும், ஃபஸ்ட்டில் அதாவது ஃபஸ்ட்டுக்கு இங்கே 24 கிடச்சிருக்கு, செகண்ட் டைம் 60 கிடச்சிருக்கு. அப்போ இங்கேருந்து இங்கே தள்ளி தான் போயிருக்கு. ஸோ அதனால் அவே ஃப்ரம் மிரர்லேருந்து நமக்கு தள்ளி கிடச்சிருக்கு. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தீங்கன்னா இருக்கா, கான்வெக்ஸ் மிரரில் பார்த்தோம். ஆப்ஜெக்டை வந்து
மிரரில் இருந்து நகர்த்தி வச்சோம் அப்படின்னா நமக்கு இமேஜ் எப்படி கிடைக்குமா, அதுவும் தள்ளி தான் கிடைக்கும். அதே நேரத்தில் சைஸ் வந்து கம்மியாகுன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே இமேஜ் வந்து இங்கே பக்கத்தில் கொண்டு வரும்போது ஆப்ஜெக்ட் வந்து பக்கத்தில் கொண்டு வரும்போது இமேஜ் வந்து தள்ளி போகுது. புரியுதுல உங்களுக்கு? ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதுக்கேற்றவரை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் சம். ஆக்சுவலாக இந்த 1/f = 1/v + 1/u இதுக்கு இந்த ரிலேட்டடான மாடல் சம்ஸ் முடிஞ்சது. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து என்ன மிரர் சம் தான், பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சம்ஸ். அதுவும் ஈஸி தான், உங்களால் கண்டிப்பாக முடியும். இது வந்து எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 9.37 சம். ஓகேவா? இது a beam of light from the sourceலேருந்து லைட் வருது. எங்கே விழுதான் இன்சிடென்ட் நார்மலி ஆன் ஏ பிளேன் மிரர் வச்சுருக்காங்க. இந்த பிளேன் மிரர் வந்து விழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளேன் மிரர் எதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்டாச் டு கேல்வனோமீட்டர் காயில் ரொட்டேட்ஸ் பேக்வேர்ட்ஸ், அதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது கரண்ட் இன் காயில். இப்போ காயில் இருக்கக்கூடிய கரண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா என்ன ஆகுது, மிரர் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகுது. இதில் டிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் 3.5 டிகிரி ஆஃப் த மிரர் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. What is the displacement of the reflected spot of light on a screen placed 1.5 meter away? இப்போ மிரரில் இருந்து ஒரு ஸ்க்ரீனை வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில் 1.5 மீட்டரில் வைக்கும்போது நமக்கு ரிஃப்ளெக்டட் ஸ்பாட் வந்து எங்கே கிடைக்கும்னு கேட்குறாங்க. சரியா? ஆக்சுவலாக இது எப்படின்னா நார்மலாக பாருங்கள், ஒரு மிரர் இருக்குது. மிரர்லேருந்து இப்போ லைட் இதுதான் சோர்ஸ் வச்சுக்கோங்க. லைட் இங்கேருந்து விழுது. நம்ம என்ன பார்த்துருக்கோம், மிரரில் நமக்கு நார்மல் என்னது பெர்பெண்டிகுலராக நமக்கு விழுந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெஃப்ளெக்டட் லைட், அதாவது இன்சிடென்ட் சொல்லுவோம் இல்லையா, இன்சிடென்ட்டும் சரி ரெஃப்ளெக்டடும் சரி சேம் டேரக்ஷனில் இருக்கும். இப்போ இன்சிடென்ட் எப்படி போச்சுன்னா ரெஃப்ளெக்டடும் அதே டேரக்ஷனில் தான் வரும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து மிரரை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் பண்ணியிருக்காங்க, 3.5 டிகிரிக்கு ரிஃப்ளெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ரிஃப்ளெக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுது, இதுதான் நமக்கு நார்மல். எது நார்மல் நமக்கு, இப்போ இது டிஃப்ளெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இப்போ இதுதான் நார்மல், இது மிரரோட இதுதான் நார்மல். ஓகேவா? அப்போ இங்கே டிஃப்ளெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம்திங் ஒரு ஆங்கிளில் வந்து இது போகணும். அப்படிதானே? இங்கே வருது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே வந்து சம்திங் இன்னொரு ஆங்கிளில் வந்து போகும். அதாவது வந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக. இப்போ நமக்கு இப்போ இங்கே பாருங்கள் டிஃப்ளெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் பண்ணியிருக்கோம், 3.5 டிகிரிக்கு வந்து திருப்பி வச்சுருக்கும் போது இப்போ சர்ஃபேஸோட பெர்பெண்டிகுலர் பாருங்கள். பெர்பெண்டிகுலர் இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக இப்படி போட்டுக்கோன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. நார்மலாக இப்படி இருக்குது மிரர் பெர்பெண்டிகுலர், இதுதான் பெர்பெண்டிகுலர். இன்சிடென்ட் ரே வந்து இப்படி வருது. அப்போ வரும்போது ரிஃப்ளெக்டட் ரே கண்டிப்பாக அதுவும் டிஃப்ளெக்ஷன் ஆகி. இப்போ இந்த டிஃப்ளெக்ஷனை தான் அவங்க என்னென்னு கேட்டிருக்காங்க எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்டட் ஸ்பாட் ஆஃப் லைட் ஆன் அ ஸ்க்ரீன் பிளேஸ்ட் 1.5 மீட்டர் அவே. வந்து ரிஃப்ளெக்டட் ஸ்பாட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப குழப்பறனா இல்லை, சிம்பிள் தான். நார்மலாக இப்படி வச்சுருக்க மிரர், இப்போ மிரரை திருப்பி வைக்கிறோம், இல்லை 30 டிகிரி திருப்பி வைக்கிறோம். ரே என்ன ஆகுது, இப்படியே போகுது. எப்போவும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது. இப்போயே நம்ம மிரரை வந்து திருப்பி வைக்கும்போது கண்டிப்பாக ரேவும் திரும்பும். அப்போ திரும்புகிற டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ அப்படின்னா 2θ டிஸ்டன்ஸ். இங்கே θ டிஸ்டன்ஸ் திருப்பி வச்சுருக்கோம். அப்போ இதுவும் திரும்புகிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2θ டிஸ்டன்ஸ். ஓகேவா? எது ரிஃப்ளெக்டட் ரே, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டுக்கும் இப்போது திருப்பி வைக்கும்போது நமக்கு ரே எங்கே போய் விழுது, ரிஃப்ளெக்டட் ரே எங்கே போய் விழுது, இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து டின்னு சொல்லுவோம். நார்மலாக என்னது, θ = ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். இது என்னது, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் அப்படின்னா என்னது, டர்ன் θ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ டர்ன் 2θ = d/1.5. ஆக்சுவலாக இங்கே தான் நம்ம ஸ்க்ரீனையும் வைக்கிறோம். 1.5 மீட்டருக்கு ஸ்க்ரீனை இங்கே தான் வைக்கிறோம். இங்கேருந்து சோர்ஸும் போகுது. ஓகேவா? சரி, இப்போ θ எவ்வளோ பார்த்தோம், நம்ம 3.5 டிகிரி பார்த்தோம். ஸோ அப்போ 3.5 டிகிரி டர்ன் 2 × 3.5 = t/1.5. இப்போ டர்ன் என்ன ஆகுது, இது வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். டர்ன் 7 ஆயிடுது. 1.5 மேலே கொண்டு வருதும் = d. டர்ன் 7 வந்து வேல்யூ இது நமக்கு மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. இது நமக்கு எக்ஸசைஸ்னால கொடுக்கல. இப்போ 0.122. ஓகேவா? 0.122 × 1.5 ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். d = 18.4 சென்டிமீட்டர். அப்போ 18.4 சென்டிமீட்டர் ரிஃப்ளெக்டட் ரே வந்து தள்ளி போகுது. இதனால் 3.5 டிகிரி நம்ம டிகிரி திருப்பி வச்சதுனால மிரர் வந்து. நெக்ஸ்ட் சம் அதே மாதிரி தான், பட் ஆனால் இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், வரலன்னா பார்த்துக்கலாம். சரி, ஓகே, இதுதான் அந்த சம். ஓகேவா? பார்த்தீங்களா?
செய்யலாமா? அதே மாதிரி தான் என்ன கொடுத்துருக்காங்க, லைட் இன்சிடென்ட் நார்மலி ஆன் பிளெயின் மிரரில் நார்மலி விழுது, அதாவது பெர்பெண்டிகுலராக விழுது. அட்டாச்டு அட் இஸ் சர்டன் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் சோர்ஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்கள், மிரர் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எ பீம் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் ஆஸ் எ ஸ்பாட் ஆன் ஏ ஸ்கேல் பிளேஸ்ட் ஜஸ்ட் அபோவ் த சோர்ஸ். அது ஜஸ்ட் அபோவ் தான், ரொம்ப டிஸ்டன்ஸில், சரியா? சோர்ஸ்லேருந்து கொஞ்சம் மேலே தள்ளி எல்இ டிஸ்டன்ஸில் வச்சுருக்கும் போது என்ன ஆகுது, பீம் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகி விழுதுன்னு சொல்லியிருக்காங்க. when the mirror is rotated through a small angle theta, இப்போ தீட்டா டிகிரிக்கு வந்து மிரரை திருப்பணும் அப்படின்னா ஸ்பாட் ஆஃப் லைட் இஸ் ஃபவுண்ட் டு மூவ் த்ரூ a distance y on scale. இப்போ ஸ்கேல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்கேலில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி போகுது, அதே சம் தான் இங்கே வேரியபிள். அப்போ நம்ம டயக்ராம் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணலாமா? என்ன ப்ளேஸ் பண்ணலாம்? அதே மாதிரி தான், எனது மிரர் இருக்குது, இங்கே சோர்ஸ் இருக்குது, டிஸ்டன்ஸ் எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இப்போ இதிலிருந்து ஜஸ்ட் அபோவ் அப்படிங்கும்போது ரொம்ப தள்ளி தேவையில்லை நமக்கு, அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் இப்போ ஸ்க்ரீன் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் அங்கே ஸ்க்ரீன் சொல்லியிருந்தாங்க, இங்கே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீனை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ரிஃப்ளெக்டட் ரே விழும். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது ரிஃப்ளெக்டட் மறுபடியும் இன்சிடென்ட் ரே போய் மறுபடியும் ரிஃப்ளெக்டட் ரே அதே நார்மலில் வந்து விழுந்துடும், அவ்வளோதான். அதே நேரத்தில் நம்மளுக்கு மிரரை வந்து ஒரு தீட்டா டிகிரிக்கு திருப்பி வைக்கும்போது நம்மளுக்கு ரிஃப்ளெக்டட் ரே கண்டிப்பாக அதுவும் திரும்பும். அது திரும்புகிற டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? திரும்புகிற டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஒய் ஆன் ஸ்கேல், ஒய் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக நமக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு இந்த தீட்டா டிகிரி டிஃப்ளெக்ஷன் ஆச்சு அப்படின்னா ஆங்கிள் வந்து 2 தீட்டாக்கு டிஃப்ளெக்ஷன் ஆகும். இதுதான் நமக்கு ரூல். அப்போ என்ன பண்ணணும், நமக்கு tan 2 theta is equal to y divided by x, ஓகேவா? நமக்கு தீட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை என்ன செய்யணும், அவங்களே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்மால் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், ஸ்மால் ஆங்கிள்னால் என்ன அர்த்தம், tan 2 theta ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 2 theta. இதுதான் எனது ஸ்மால் ஆங்கிள், ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் ஸ்மால் ஆங்கிள். அப்படிங்கும்போது இதுதான் நம்ம கண்டிஷன். அப்போ என்ன போடலாம், tan theta 2 thetaக்கு பதிலாக 2 theta ஈக்குவல் டு y divided by x. நமக்கு theta தான் தேவை, angle theta is given by, ஸோ இப்போ theta is equal to y divided by 2x, அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ. அப்போ சிம்பிள். ஓகே, அதுவும் இதுவும் ஒன்று தான், பட் ஆனால் இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், என்னது, a man is 6 feet tall. In order to see his entire image, he requires a plane mirror of minimum length equal to, ஒன்றும் இல்லை, ஒரு மனுஷன் எவ்வளோ ஹைட்டாக இருக்கான், 6 feet டாலாக இருக்கான், அவனுடைய என்டையர் இமேஜை அவன் பார்க்கணுமா. ஸோ அப்போ அதனால் அவனுக்கு ஒரு மிரர் தேவைப்படுது, பிளெயின் மிரர். அந்த மிரர் எவ்வளோ லென்த்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நார்மலாக நம்மளுடைய இமேஜை பார்க்கணும். நம்ம எவ்வளோ இருப்போம், நார்மலாக ஒரு 5 feet 5.5 feet அவ்வளோ இருப்போம் வச்சுக்கோங்க. அவன் 6 feet இருக்கான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் டிவைட் பை 2, அவனுடைய ஃபுல் இமேஜை பார்க்கணும் அப்படின்னா அவனுடைய ஹைட் டிவைட் பை 2 போட்டிங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு மிரர் வந்து லென்த்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 6 divided by 2 equal to 3, அவ்வளோதான், சரியா? If two mirrors are kept inclined at 60 degree to each other and body is placed at middle, then the total number of images formed is, ஒன்றும் இல்லை, 2 மிரரை வந்து இன்க்ளைண்டில் வச்சுருக்காங்க 60 டிகிரிக்கு. நார்மலாக இப்போ இங்கே பாருங்கள், 2 மிரர் அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், உனக்கு 2 மிரரை ஸ்ட்ரெயிட்டாக பேரலாக வச்சுருந்தோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் இமேஜஸ் கிடைக்கும், ஓகேவா? அதே நேரத்தில் 2 இமேஜஸ் 60 டிகிரிக்கு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் வந்து இன்க்ளைன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அப்போ இன்க்ளைன் அப்படிங்கும்போது இவ்வளோ வச்சுக்கோங்களேன். இப்போது இதையும் 60 டிகிரிக்கு டிஃப்ளெக்ஷன் பண்ணியிருக்காங்க, இதையும் 60 டிகிரிக்கு இன்க்ளைன் பண்ணியிருக்காங்க. இப்போது இதுக்கு நடுவில் ஒரு பாடியை வந்து மிடில் வச்சுருக்காங்க. ப்ளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் இமேஜஸ் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிள், என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து ஈவனாக இல்லையான்னு பார்க்கணும், ஈவனாக ஆடான்னு பார்க்கணும். ஆட்னா என்னது, 45 டிகிரி, அதே மாதிரி, ஓகேவா? இது வந்து ஈவன் தான், அப்போ 60 டிகிரி தான். அப்போ θ ஈக்குவல் டு 60 டிகிரி ஈவனாக இருக்கிறதுனால இதுக்கு ஃபார்முலா என்ன, n ஈக்குவல் டு 360 டிவைடட் பை θ மைனஸ் 1. 360ங்கிறது நார்மல் சர்க்கிளோட வேல்யூ, அப்படி தானே? 360 θ எவ்வளோ, 60 டிகிரி மைனஸ் 1. அப்போ கட் பண்ணுங்கள், 6 மைனஸ் 1 5. அப்போ எவ்வளோ இமேஜஸ் கிடைக்கும் அப்படின்னா 5 இமேஜஸ் கிடைக்கும். இப்போ இதுவே பாருங்கள், ஆடில் இருக்குது. ஆடில் இருக்கும்போது சிமெட்ரிக்கல் அசிமெட்ரிக்கல் 2 கண்டிஷன் வரும். ஏன் சிமெட்ரிக்கல் அசிமெட்ரிக்கல் அப்படின்னா இங்கே மிடில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் ஓகே. மிடில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அசிமெட்ரிக்கல். சிமெட்ரிக்கல் ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 360 டிவைட் பை θ மைனஸ் 1 யூஸ் பண்ணணும். இதுவே அசிமெட்ரிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 360 டிவைட் பை θன்னு யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ இவ்வளோ தான் கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் இருக்குது.
எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் இதோட சேர்த்து.